உங்கள் வீட்டுக்கு பிரிக் வாலை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ரெகுலர் காம்பவுண்ட் வாலுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது குறைஞ்சது 2,50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரெகுலராக போடக்கூடிய பிரிக் வால் காம்பவுண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு 5 அடி ஹைட்டுக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 430 அந்த ரேஞ்சில் சார்ஜ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் காம்பவுண்ட் வால் ரன்னிங் வீட்லேயும் நிறைய பேர் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு 2150 இல்லை 2200 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீடு கட்டியிருக்கக்கூடிய லேண்ட் ஏரியா அப்படின்றது 20க்கு 60 அப்படின்னா மொத்தமாக ரன்னிங் ஃபீட் வந்து 160 வரும். அதுக்கு இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் போட்டோம் அப்படின்னா 2200 போட்டோம் அப்படின்னா 3,50,000 ரூபா கிட்ட வரும். இதுவே நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் வேறு ஏதாவது போகணும், பட்ஜெட்டை கம்மி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரீகாஸ்ட் வாலை யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சஸ் வந்து ஸ்கொயர் ஃபீட் 80 ரூபாயிலிருந்து 130 ரூபா வரைக்கும் இருக்குது. குவாலிட்டியை பொறுத்து மாறும். இப்போ அதிகபட்ச குவாலிட்டி 130 ரூபாய்க்கு நம்ம போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸ்கொயர் ஃபீட் வந்து 130 ரூபானா ஒரு 5 அடிக்கு நீங்கள் காம்பவுண்ட் வால் போடுறீங்க அப்படின்னா ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 650 ரூபா தான் வரும். 2200 எங்கே இருக்குது, 650 எங்கே இருக்குது. இதை வச்சு கணக்கு பண்ணும்போது 20க்கு 60க்கு நீங்கள் 1,04,000 போட்டுடலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,50,000 ரூபா கிட்ட சேவ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் காம்பவுண்ட் வாலில் வேறு சில ஆப்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு. காம்பவுண்ட் வாலோட ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபென்சிங் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மாடர்னைஸ் ஃபென்சிங்கும் நிறைய வந்திருக்கு. இப்போ வெறுமனே பிளாட் ஏரியாவை சுற்றி சேஃப்டிக்காக போடக்கூடிய அந்த செயின் ஃபென்சிங்கு, ஒயர் ஃபென்சிங்கு இந்த மாதிரி இல்லாமல் இப்போ மாடர்னான ஃபென்சிங்கும் நிறைய வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபென்சிங்கை நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா இருக்கும். ப்ரீகாஸ்ட் வந்து 130 ரூபா, இது 250 ரூபா, டபுள் த ப்ரைஸ். பட் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த 430 ரூபா அப்படின்ற பிரிக் வால் காம்பவுண்ட் வாலை விட இது கம்மி தான். பார்க்குறதுக்கும் லுக் வைஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். வாலுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபென்சிங் அப்படின்றது ஸ்டீல் ஃபென்சிங் மட்டும் இல்லாமல் பிவிசி லேட்டைஸ் ஃபென்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் கிராஸ் ஃபென்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா சேஃப்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட்டு. சேஃப்டிக்காக இதை போட முடியாது. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அது லுக் வைஸாக பெட்டராகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்த ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபியன் வால் அல்லது ஸ்டோன் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் வால். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி மெஷ் இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கேபினாக பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு நடுவில் வந்து ஸ்டோனை வந்து ஃபில்லப் பண்ணிடுவாங்க. இதில் ப்ளைனாக மட்டும் இல்லாமல் அந்த இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோனில் கலர்ஸை சேஞ்ச் பண்ணி டிசைனாகவும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வாலை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வாலும் லுக் வைஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் வாலை வச்சு பண்ணக்கூடிய காம்பவுண்ட் வால் அளவுக்கு இருக்கும். இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 100 500 வரைக்கும் இருக்குது. இதனுடைய திக்னஸ் ப்ளஸ் ஹைட்டு இதையெல்லாம் பொறுத்து இந்த ரேட் வந்து மாறும். இல்லை எனக்கு இப்போ காம்பவுண்ட் வாலே தேவையில்லை, பட் சேஃப்டிக்காக இப்போ டெம்பரவரியாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பிளாட்டை சுற்றி போடக்கூடிய அந்த செயின் லிங்க் ஃபென்சிங் அது மாதிரி GIA ஸ்டீலை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதனுடைய காஸ்ட் ரன்னிங் ஃபீட்டுக்கே 200 தான்.